செக்ஸுவல் தாட் வர்றது தப்பா? இந்த டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. இதை பற்றி பகவத்கீதா சாப்டர் 7 verse 11 எழுதியிருக்காங்க. ஐ மீன் ஸ்லோக் 11 எழுதியிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பார்தா, எல்லா மனுஷங்களோட தாட்ஸ்னா, எல்லா மனுஷங்களோட ஸ்ட்ரென்த்னா, எல்லா மனுஷங்களுக்குள்ள வர்ற செக்ஸுவல் தாட்ஸ் கூட நான் தான். அண்ட் அந்த தாட்ஸ் வந்துட்டு ஒரு தர்மத்தின் வழியில இருந்தா அது கூட ஒரு டிவைன் எனர்ஜி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம லஸ்ட், செக்ஷுவல் தாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதை நம்ம காம சூத்திரான்ட்டு சொல்லணும். அண்ட் இந்த காம சூத்திரத்தினால தான் ஒரு உயிர் வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ள வருது. அண்ட் இங்கே நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூட அம்மாவோட வயிற்றுல இருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் இந்த காமசூத்திரம் கூட அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். அண்ட் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது வந்துட்டு தப்பில்லை, காமசூத்திரம் வந்துட்டு தப்பே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது யாரை பார்த்தாலும் அதே தாட்ஸ் தான், யாரை என்ன நினச்சாலும் அதே தாட்ஸ் தான். எல்லாருமே ஒரு தப்பான வழியில் பார்க்குறோம். இந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளை பார்க்குறீங்க, பட் நீங்கள் ப்ரே பண்ணுற டைமில் வந்துட்டு யாரோ வந்துட்டு போவாங்க, வர மாதிரி லஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி ஏன் வருதுன்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப பார்ன் அடிக்ஷனாக இருக்கோன்ற அர்த்தம். நம்ம வந்துட்டு நம்ம மைண்டு கான்சன்ட்ரேஷனாக இல்லைன்ற அர்த்தம். ஒரு திங் மேலே நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்மா நம்மளை வந்து சேரும்ன்ட்டு. இப்போது நம்ம வந்துட்டு கர்மா பண்ண அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கும் கர்மா, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு தர்மத்தின் வழியில் ஏதாச்சும் ஒரு கர்மா தப்பு பண்ணிட்டோன்னா, அந்த தர்மத்தின் வழியில் வர்றதுனால நம்ம பண்ணது தர்மம் தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு தப்பான திங்காக பண்ணிங்கன்னா அது அதர்மமாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி நான் இன்னும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். பட் இது ஒரு ஷார்ட் வீடியோன்றதுனால கம்மியாக சொல்கிறேன். எனிவே, நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி விஷயத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.